எதுக்கு நான் கிளீன் பண்றேன்னா, ட்ரீ வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அடுத்த 1 மாசத்துக்கு இந்த பக்கம் கிளீன். இங்கே ஸ்னோ இல்லை, இன்னும் வரல. தேர்ஸ்டேக்கு ஸ்னோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. பொமோக்ரேனேட் காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது 3வது வாட்டி நான் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்கும்போது குட்டி குட்டியாக அதில் வந்து 5 இருந்தது. அடுத்தது 2வது வாட்டி வாங்கும்போது இதே மாதிரி பெரிய சைஸ் கிடச்சிது. இது 3வது வாட்டி. ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பே இல்லை, நல்லா இருந்தது பழம் சாப்பிட்றதுக்கு. இந்த வாட்டி வாங்கிட்டு வந்து நான் வச்சுருந்தேன். பெரியவங்க வந்த பிறகு நம்ம உரிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு நான் வாங்கிட்டு வந்தேன். பெரியவங்க இன்னைக்கு கிளம்புறாங்க. அவங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆம்லெட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஜூஸ் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். ஜூஸ் வேணான்ட்டாங்க. எங்கள் வீட்டில் ஜூஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க பசங்க. ஃப்ரூட்ஸை அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு அப்படிதான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் ஜூஸ்ன்னு சொன்னாலுமே என்கிட்ட வந்து கதை பேசுவாங்க. ஜூஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது தெரியும் இல்லை, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் கூட அப்படியே தான் சாப்பிட்ணும், ஜூஸ் எடுக்கக்கூடாது, ஃபைபர் போயிடும்னு சொல்லிட்டு எனக்கே வந்து லெசன் எடுப்பாங்க. 2 பழம் தாங்க உரிச்சேன், நிறைய வந்தது அந்த சொலைங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மற்றதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான். ஏன்னா இதுதான் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. காலம்பரையில் உரிக்கணும்னா ரொம்ப லேட் ஆயிடுது. இது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, என்னதான் நம்ம வந்து தட்டி எடுத்தாலும் கொஞ்சம் டைம் ஆகும். நான் அதால என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மாதுளப்பழம் மட்டும் எப்போதுமே உரிச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சிருவேன் நான் ஃப்ரிட்ஜில். எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்க மாட்டேங்க. அது எனக்கு என்னவோ பிடிக்கவே இல்லை. ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், இதில் வேற கட் பண்ணி வச்சோம்னா இருக்க நியூட்ரிஷன் எல்லாம் எல்லாமே போயிடும். அதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே லஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான். பெரியவங்க வந்து இன்னைக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா வந்துருவாங்க இன்னும் 2 வாரத்துல. 2 வாரம் தான் காலேஜ். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14th எக்ஸாம் முடியுது. அதுல இருந்து ஒரு 6 வீக்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு பிரேக் ஸ்டார்ட் ஆயிடுது. கிளம்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்சமானது ஸ்பினச் தால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சாம்பார், ஸ்பினச் தால், அதுக்கப்புறம் வந்து பனீர் டிக்கா மசாலா அதெல்லாம். பட் இந்த வாட்டி நான் பன்னீர் நேற்று பண்ணோன்னு எடுத்து வச்சேன். பட் எல்லாம் வெளியே சாப்பிட்டு வந்துட்டாங்க. நைட்டு டின்னர் பண்ணலான்னு கேட்டதுக்கு வேணவே வேணான்ட்டாங்க. அதால நான் சிம்பிளா எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வந்து தோசை விட்டுட்டேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புறாங்க. 3:30 மணிக்கு கிளம்பணும். அதனால கிறிஸ்மஸ் ட்ரீயோ வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்கோம். சரி, ஒரு மாதிரி இருக்கு. கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணல. இன்னைக்கு அவங்க கிளம்புறாங்க இல்லையா, அந்த ஒரு இதுலயே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன் காலையிலேருந்து. அப்புறம் இந்தியா கால் பண்ணேன், அதுலயே டைம் ஆயிடுச்சு. சரி, குக்கிங் மட்டும் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். குழந்தை அப்புறம் சாப்பிடாம போயிடுவா. அவங்க எப்படின்னா கரெக்டா டைம் சொன்னாங்கன்னா கரெக்டா இறங்கிடுவாங்க கீழே, டைம் கீப் அப் பண்ணுவாங்க. சமையல் பார்த்துடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து ப்ரான் வந்து குக் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கப்புறம் கீரை கடைஞ்சிருக்கேன்ல, கீரைன்னு சொன்னால. இன்னைக்கு நல்ல மழை எங்களுக்கு. மத்தியானத்துக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு 11. இங்கே ஸ்னோ இல்லை, இன்னும் வரல. தேர்ஸ்டேக்கு ஸ்னோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். தேர்ஸ்டே ஆச்சும் ஸ்னோ வருதான்னு இல்லை மழை வருதான்னு தெரியல. நல்ல மழை. சாப்பிட்டுட்டு வந்து ட்ரீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. இது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ வைக்கிற இடம். இந்த இடம் இங்கே தான் வந்து டேபிள் போட்டிருந்தேன். இப்போ அதை எடுத்து இந்த சைடில் மூவ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் நான் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன் நான். ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, அது மாட்டணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே ரெடியாக இருக்கு. சின்னவங்களுக்கு காரு இதை இங்கே தான் மூவ் பண்ணியிருக்கேன். சூட்கேஸ் ரெடி ஆயிடுச்சு. புதுசாக 2-3 ட்ரெஸ் வாங்கினாங்க, அதையும் எடுத்துக்கிட்டாங்க. ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கீரை கடைஞ்சிருக்கேன் நான். அவங்க உப்பு போட்டிருக்கேன், ஆனால் இன்னும் உப்பு மிக்ஸ் பண்ணல, கேட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம், கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருந்த வரைக்கும் போட்டேன், அவங்க வரைக்கும் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன், குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை. சாமன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதால் சாமன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரெம்ப்பு,
ஷெம்பும் பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப ஸ்பைஸ் ஆட் பண்ண வேணான்ட்டாங்க. சில்லி பவுடர்லாம் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, லைட்டாக இருக்கட்டும்னா அவங்க அவ்வளோ ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. சின்னவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதால் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக தான், இதில் ரொம்ப கம்மி, இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மீடியம் அளவு இருக்கும், சாப்பிடுவாங்க. பார்ப்போம். அவங்களுக்கு வந்து மேங்கோ அவ்வளோ பிடிக்காது. அதாவது அவங்க எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க. அதால மேங்கோ மட்டும் நான் வைக்க மாட்டேன். அவங்களுக்கு வேணும்னா அவங்க வச்சுக்கிட்டோன்னு. டோம் போனதுலேருந்து நானும் பார்க்குறேன், சாதமோட இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க. அதனால நானும் கம்மியாக தான் வைக்கிறேன். வேணும்னா திருப்பியும் போட்டுக்கிட்டோன்னு. நான் ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன், நல்லா திக்காக வச்சுருக்கேன். அவங்களுக்கு தனியாகவும் இருக்கக்கூடாது கீரை. இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்ததுன்னா சாப்பிடுவாங்க. அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரானுக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து சண்டை நடக்கும். ரெண்டு பேருக்கும் ரெடி பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. நான் உள்ளே கொடுத்துடலான்னு இருக்கேன். இந்த இடம் எதுக்கு நான் கிளீன் பண்றேன்னா, ட்ரீ வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், அடுத்த ஒரு மாசத்துக்கு இந்த பக்கம் கிளீன் பண்ணவே முடியாது. அதால இப்பயே வந்து லைசால் போட்டு எல்லாம் தொடச்சிட்டுனா அந்த சைடெல்லாம் நாளைக்கு நான் தொடச்சிக்கலான்னு. இது அந்த இது இருக்கு. இந்த பெரிய பெரிய பாக்ஸ் வந்ததுன்னா எடுத்து போட மாட்டேன் நான், அதெல்லாம் பத்திரமா எடுத்து. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மணி 2:45 தாங்க ஆகுது. நான் சொன்னேன் இல்லை நீ கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சோன்னா கிளம்புன்னு. எப்போதுமே வருஷம் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி சாட்டர்டே அன்னைக்கே எடுத்து வைக்க சொன்னேன். சாட்டர்டே அன்னைக்கு அவங்க எல்லாம் வெளியே போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வேணாம், நாளைக்கு பண்ணலாம், நைட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னாங்க. சரின்னு நானும் விட்டுட்டேன். சரி, இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரீயை மட்டும் வச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் கூட நான் பண்ணிப்பேன் மற்றதெல்லாம். இது மாதிரிதான் சின்ன சின்ன டப்பால எல்லாம் போட்டு வைப்பேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ், இது போட்டோம்னா உடஞ்சிரும் ரெண்டுமே. இதுவும் வந்து கிளாஸ். இதுல வந்து டப்பாலேயே போட்டு போட்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன டப்பா அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எடுத்து வைப்பேன். அதுக்கு நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் எடுத்து வைப்பாரு, நான் தூக்கி போடுவேன் பாக்ஸ் எல்லாம் வேணாம் வேணான்னு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டஃப். இதெல்லாம் வந்து என்னோட சின்ன வயசுல என் பசங்க பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல எலிமெண்ட்ரியில பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னும் ஸ்டில் வச்சிருக்கேன் நானு. இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல பண்ணது, பெரியவங்க சின்னவங்க பண்ணது. இதெல்லாம் அதெல்லாம் பத்திரமா, ஏன்னா இது வந்து ரெண்டுமே வந்து கிளேல பண்ணிருக்காங்க. விழுந்துருச்சுன்னா கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சிரும். இதெல்லாம் வந்து சின்னவங்க பண்ணி எடுத்துட்டு வந்தது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பத்திரமா வச்சிருக்கேன் நான். இது கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ல பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா கிளேல பெல் பண்ணது. இது வந்து நீ பண்ணியா அக்கா பண்ணாங்களா? ஐ திங்க் இது பின்னாடி பேர் இருக்கு, அவங்க பண்ணது, ஏன்னா பின்னாடி பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார். இதுவும் வந்து மியூசிக் பேப்பர் இருக்கு இல்லையா, சாங் வரும்ல, அதுல பண்ணது இது ரெண்டுமே. அதுவும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் மாட்டுவேன் நானு. ஸ்னோமேன், இதுவும் சின்னவங்க பண்ணதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரியவங்க பண்ணது. பெரியவங்க சூப்பரா பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பொறுமையா இது பண்ணுவாங்க. இது வந்து ஜிஞ்சர் பிரெட் வந்து நான் வாங்கல. இது என்னோட பெரிய பொண்ணு பண்ணி எடுத்துட்டு வந்தது எலிமெண்டரி ஸ்கூல்ல.
இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெல்லு அவங்க பண்ணதுதான். இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ல கிளிட்டர் ஓட்ட வச்சிருக்காங்க. மத்ததெல்லாம் வந்து நான் வாங்கினது. யா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கடையில வாங்கினது. ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீ வச்சிடலாம். ஏன்னா மணி ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு கிளம்பிடுவாங்க. வருஷம் மாத்துவேன் ஸ்கர்ட்டை, பட் இந்த வாட்டி நான் வந்து மாட்டல, இதே வச்சுக்கலான்னு விட்டுட்டேன். முதல் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினது ரொம்ப சின்னதாக வாங்கினாங்க. ஏன்னா குழந்தைக்காக, பெரியவங்களுக்காக. அப்போ அவங்க குழந்தையா இருந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அவங்களுக்கு. அதில் என்னென்னா கலர் மாறும், எல்லோ, ரெட் அண்ட் க்ரீன் அது மாதிரி மாறும். அதை பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த கலர் மாறும்ல அந்த டைமில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும்போது அந்த ட்ரீயும் வச்சுருந்தேன், ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெக்கேட் பண்ணும்போது தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் குழந்தை பிறந்தது, அப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டேன் நான், நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் கிரேடில் போகும்போது தான் நான் பெரிய ட்ரீயே வாங்கினேங்க. ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன், நீங்களே வந்து எடுத்து மாட்டுங்கன்னு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா 2 பேரும் போட்டி போட்டுட்டு மாட்டி விடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் அவங்களுக்கு எட்டும், அது வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு மற்றதெல்லாம் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தூக்கி விடுவார். ஸ்டார் வந்து வச்சுடுவாங்க. ஒரு வருஷம் அக்கா வைப்பாங்க, ஒரு வருஷம் தங்கச்சி வைப்பாங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2-3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பெரியவங்க தான் வச்சுட்டு வராங்க ஸ்டாரை மேலே. அதால வந்து ஒன்னும் பாதியமா பண்ணிருக்கேன், மெதுவா ரிலாக்ஸா பண்ணிக்கலான்னு. இதெல்லாம் அவங்க மாட்டி விட்டாங்க. ஆமா மம்மி, டன். ஒரு வருஷத்துக்கு ஒன்னொன்னு வாங்குவேங்க நானு. ஆக்சுவலி எப்போதுமே வாங்குவேன் நான். இது வந்து போன வருஷம் வாங்குனதுன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல வந்தாங்கன்னா மாத்தி விடுவாங்க, அப்ப வேணா பாத்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வால்மார்ட்ல தான் வாங்கினேன். இதெல்லாம் இது ஆக்சுவலி $2 $3 வாங்குனது நானு. இதுலயும் வந்து லைட் இருக்கு. இது நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா முன்னாடி மாட்டி விட்டுருவேன், கீழே இங்க மாட்டுவேன் நான் எப்போதுமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லேம்ப். இதை இங்கேருந்து எடுத்துடலாம், ஏன்னா கலர்ஃபுல்லா வைக்கணும். அதுக்காக வந்து இதையும் நான் வந்து பின்னாடி மாட்டிக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் எப்போதுமே மேலே மாட்டுவேன், மேலே மாட்டுறேன். அதுக்கப்புறம் வேற இதெல்லாம் என் பசங்க பண்ணி எடுத்துட்டு வந்தது, எல்லாம் மேலே மாட்டுவேன். இது பசங்க பண்ணி எடுத்துட்டு வந்தது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க மாட்டி வைக்கிறேன். அது வந்து கேண்டி. இதுவும் வந்து இந்த மியூசிக்ல மாட்டிடலாம் பக்கத்துல. அடுத்தது இது கிறிஸ்மஸ். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அழுக்காயிடுது, பட் இருந்தாலும் நான் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீ இது வந்து 3rd கிரேட்ல பண்ணி எடுத்துட்டு வந்தது. இது ஜிஞ்சர் பிரெட். இது வந்து என்னோட பெரிய பொண்ணு பண்ணி, இதுவும் வந்து சின்னவங்க பண்ணி எடுத்துட்டு வந்தது. எங்க கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கு. வந்துதாங்க கிளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டும் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. இப்போ பெரியவங்க தான் வண்டி ஓட்டுறாங்க.
பசங்க வண்டி ஓட்டினாலுமே நம்ம வந்து பின்னாடி வந்துருவோம், பின்னாடி உக்காந்துருந்தோம். முன்னாடியே அவங்க அப்பா உட்கார சொல்லுவாரு, நான் வேண்டாம், நான் பின்னாடி உக்காந்துக்கிறேன்னு நானு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வந்துட்டோம். நாங்க பாதி தூரம் வரச்ச பசங்க காலேஜ்ல இருந்து வரும்போது நாங்க போய் கூப்பிட்டு வந்துருவோம் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு. என்னோட பொண்ணையும் ஃப்ரெண்டோட பொண்ணையும். இன்னைக்கு வந்து இவங்க போறாங்கல்ல, போறச்ச அவங்க எடுத்துட்டு போகணும். அதால அவங்க வந்து இன்னைக்கு வராங்க. இந்த இடம் தான் எங்களோட ஹப்னே வச்சுக்கலாம் நீங்க. இங்கதான் பிக்கப் டிராப் எல்லாம் பண்ணுவோம் நாங்க. அவங்க வந்து இங்கதான் பிக் பண்ணுவாங்க, நாங்க இங்கதான் வந்து டிராப் பண்ணுவோம். இது ஒரு கேஸ் ஸ்டேஷனா, இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு இருக்காங்க, இப்ப நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2 வாரத்துல வந்துருவா. அது ஒரு கொஞ்சம் அது நினைச்ச ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா குழந்தை 1 வாரம் வீட்டுல இருந்துட்டு போனாங்களா, கிளம்புறாங்களா, கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனாங்க. நானும் கிளம்பி நேராக ட்ரேடர் ஜோக்கு வந்திருக்கேங்க. எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வேணும், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ப்ராத்தும் வேணும். கரெக்டாக ஸ்வீட் பொட்டேட்டோ கிடச்சிருச்சு. ஏன்னா சில நேரத்தில் வந்து நல்லா இருக்காது, இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சிஸ்டர் ஒருத்தர் சூப் ரெசிபி கேட்டிருக்கீங்க, அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.